இல்ல யார் அடிச்சாங்களா தலையில? போலீஸ்காரன் அடிச்சானா? தூத்துக்குடியில 24 வயது இளைஞர் அருணாச்சலம் வந்து மரணங்க. இது தற்கொலையா இல்ல அப்படின்னா காவல்துறையால் செய்யப்பட்ட கொலை குத்தமா? அருணாச்சலம் மேல என்னங்க தப்பு? அதாவது ஜூலை 17ஆம் தேதி அவரை கைது பண்றாங்க. அதாவது மது பாட்டில்களை வந்து முறைகேடா அவர் வித்தராட்டு. அதாவது அப்படியே பண்ணிருந்தாலும் சட்டப்படி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, வழக்கு தொடருங்க, கோர்ட்ல கொண்டு நிறுத்துங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா லாக்அப்ல வந்து தானா மயங்கி விழுந்ததாட்டு சொல்றாங்க. கண்டிப்பா இது வந்து திசை திருப்பதான் பாக்குறாங்க. அப்படி பார்த்தா அருணாச்சலம் அவர்கள் இறப்பதற்கு முன்பதாக வெளியிட்ட வீடியோல அதாவது வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா 3 போலீஸ்காரர்கள் என்னை தலையில் வந்து கொடூரமா தாக்கினார்கள் அப்படின்னு. இதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் என்னதான் பதில் சொல்ல போறாங்களாமா? அதாவதுங்க ஒரு கஸ்டடியில ஒரு பர்சன் போலீஸ் கிட்ட இருக்காங்கன்னா அதுக்கு ஃபுல் இன்சார்ஜுமே ஃபுல் ரெஸ்பான்ஸுமே ஒன்லி போலீஸ் ஆபீசர்ஸ் தான். அதாவது ஹாஸ்பிட்டல்ல ஃபிட்னு டாக்டர்ஸ் வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுத்த நபர் சில மணி நேரங்கள்ல தலையில பலத்த காயத்தோடு எப்படிங்க மரணிக்க முடியும்? இதுக்கு பேர் தான் லாக்அப் கொலையா? இப்ப போஸ்ட்மார்ட்டமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வரதான் போகுது. உண்மையை வந்து கண்டிப்பா மறைக்க முடியாது. நீதி கிடைக்கிற வரைக்கும் இதுல சட்ட போராட்டம் வந்து கண்டிப்பா வந்து தொடரதான் செய்யும். இந்த மரணத்துக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கிறதுக்கு உங்க குரலையும் கொடுங்க. நன்றி, வணக்கம்.